என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே அடிச்சிட்டு இப்படி நடு வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? என்ன முறைக்கிற? நீங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமும் நீதான். நானா? ஆமா, நீதான் காரணம். சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல குடும்ப தலைவர்னு கொஞ்சம் கூட மதிக்காம இருக்கிறது தான் காரணம். உன்னெல்லாம் சொல்லி ஒண்ணு தப்பு இல்ல. எல்லாம் அக்காவை சொல்லணும். எங்கே கடந்தவனை தூக்கிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி விட்டாங்கல்ல. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அதான் நீ ஆடுற ஆட்டத்துக்கு காரணம். அப்படி சொல்ல சைலஜா, இவனுடைய இடம் என்னன்னு அப்பவாது இவனு உரைக்குதான்னு பாப்போம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதை தான். இன்னைக்கு எல்லாத்தையும் நீ ஆக்கிரமிச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஓரத்தள்ளி வச்சிட்டல. என் புருஷன் மட்டும் இந்நேரத்துக்கு வெளியே இருந்திருந்தா இன்னைக்கு ஒன்ன விட நாங்க மேல இருந்திருப்போம். ஆனா அதையும் கெடுத்துட்டு என்னையும் என் புள்ளையையும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிட்டல. அதுக்கு காரணம் நீதானே. ஏ சைலஜா, என்னடி இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் நீ பேசுறதுக்கும் கொஞ்சமாச்சும் சம்பந்தம் இருக்காடி? அக்கா, என்னதான் தாயும் புள்ளையமா இருந்தாலும் வாயும் வயிறு வேற வேற தானே. முதல்ல நீ அத புரிஞ்சுக்கோ. யார யார எங்க வைக்கிறேன்னு தெரியாம தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறான். இவள எனக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த விட்டதே இவதான். இவளுக்கு எழுத்தாதான் சரியா வரும். என்ன என்ன வேணாலும் பேசுங்க, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் அம்மா மேல இன்னொரு தடவை கைய வச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி அடா பாப்பா. டேய் அடின்னு சொல்றல. ஆனா நீங்க இதை கேட்டு நல்ல பதிலா சொல்லணும். உங்க லைஃபும் நல்லா இருக்கும், என் லைஃபும் ரொம்ப நல்லா மாறிடும். ஏய், சாரிங்க, நேத்து ஒரு அர்ஜென்ட்டான கால், அதான் உடனே கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. அத விடுங்க, இப்ப என்ன காலையிலேயே மெஸ் திறந்ததும் ஆளா வந்துட்டீங்க? அந்த அளவுக்கு எங்க மெஸ் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சு போச்சா? இல்ல, நான் சாப்பிட வரல, வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன். வேற என்ன? வேற என்ன காரணம்? அது இல்ல, நான் வந்தது உங்க ஓனர் அம்மாவை பார்க்க. கண்டிப்பா இன்னைக்கு அவங்கள பார்த்தே ஆகணுங்க. என்னங்க, அவங்களுக்கு எங்க அம்மா வயசு இருக்குமா? ஹலோ, அவங்களுக்கு அவ்வளோலாம் வயசு இல்ல, சின்ன வயசுதான். ஓகே.
உள்ள இருந்தாங்கன்னா கொஞ்சம் வர சொல்லுங்களேன், பார்த்துட்டு போயிடுறேன். அடச்சே, இது வேற நொய்யன்னு. ஆனா அவங்க டெய்லி காலையில 4 மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சிருவாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டி பஜார் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிடுவாங்க. ஆஹா, இந்நேரம் கிளம்பி கோயிலுக்கே போயிருக்கணுமே. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சாமி. அன்னபூர்ணி மெஸ்ஸோட சாமி பிரசாதம் குடுமா. என்ன ஓனரம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு இவளே வந்திருக்கா? போயிட்டு வரோம் சாமி. வாங்கம்மா. வேலை சாமி. என்னம்மா நல்லா இருக்கியாம்மா? மெஸ்ல வியாபாரம் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. சரிம்மா. உங்க பொண்ணு எப்படி இருக்கா? நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் நல்லபடியா காலேஜ் போயிட்டு வரா. அப்படியா? சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சின்னுக்கா அவங்க இங்கே வந்துட்டாங்க. சரி, வா வா.